Future Vision Study Center, Salem. வணக்கம். Proceedings of Parliament நம்ம சொல்லக்கூடிய ஒரு டாபிக் வந்து பார்க்க போறோம். So what is the need for the proceedings which is taken from the Parliament? Parliament is a functionary unit. அதுல நிறைய எக்ஸிக்யூட்டிவ் ஓரியன்டடான ப்ராசஸும் தென் லெஜிஸ்லேட்டிவ் ஓரியன்டடான ப்ராசஸும் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்பெசிஃபிக்கலாக லெஜிஸ்லேட்டிவ் ஓரியன்டடான விஷயங்கள் நிறையவே நடக்கும்னு சொல்லலாம். த டிஸ்கஷன்ஸ். ஸோ டிஸ்கஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வைக்கும்போது செஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் இஸ் த நீட் ஃபார் த செஷன்? செஷன் is a particular period for the discussion for the people. So people's representatives அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ people representatives அப்படின்னு சொல்லக்கூடிய MPs வந்து லோக்சபா as well as ராஜ்யசபால அவங்க வந்து ப்ரெசென்ட் ஆகி அவங்க ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம் பீரியடை நம்ம செஷன் சொல்லலாம். செஷன் கேன் பி டிவைடட் இன்டு தி 3 மேஜர் பார்ட். தட் இஸ் கால்டு பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன் as well as வின்டர் செஷன். பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன், வின்டர் செஷன், இந்த 3 டிஃபரண்ட் செஷனை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாரு? Who has the authority to organize the session? That is nothing but President of India. So President of India is the authority to form the session அப்படின்னு நம்ம சொல்லலாம். So after that who is the person who preside the Lok Sabha? Lok Sabha preside பண்ணக்கூடியவர் speaker, as well as who is the person to preside the Rajya Sabha? Rajya Sabha is presided by either chairman or deputy chairman. Here speaker or டெபுட்டி ஸ்பீக்கர் இன் லோக்சபா. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் அட்ஜர்ன்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் இருக்கு. அட்ஜர்ன்மெண்ட் அப்படின்னா மார்னிங் செஷனை ஆஃப்டர்நூன் செஷனுக்கு அட்ஜர்ன் பண்ணி வைக்கிறது, தள்ளி வைக்கிறது. இதை ஸ்பீக்கர் சொல்வார். ஆனால் என்டையர் செஷன், ஒரு செஷனை கேன்சல் பண்ணுறது அல்லது ஒரு செஷனை வந்து தள்ளி வைக்கிறது வந்து பிரசிடென்ட் வந்து செய்யலாம். ஸோ இதுதான் ப்ரொசீடிங்னு சொல்லலாம். ஸோ ஒரு இயரோட ஃபர்ஸ்ட் செஷன் வந்து பட்ஜெட் செஷன். Budget session was started on the date 1st February of every year. The presentation of budget took place during that time. So budget session is the longest session which lies between February to May. So February, March, April, May அப்படின்னு சொல்லக்கூடிய டைம்ல இருக்கும். So the time period வந்து entire month-ஓட இருக்காது. சரிங்களா? mid of the month கூட begin பண்ணலாம். It was decided by the President of India. So after that monsoon session. Monsoon session July to September. Then winter session November to December அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? நவம்பர் டு டிசம்பர். ஸோ இந்த நவம்பர் டு டிசம்பர்ல மிட் நவம்பர்ல இருந்து மிட் டிசம்பர் வரைக்கும் அவங்க வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. ஸோ மிட் நவம்பர்ல இருந்து மிட் டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனரி சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளா சொன்னோம்னா வின்டர் செஷன் இஸ் த ஷார்டஸ்ட் செஷன். வின்டர் செஷன் இஸ் த ஷார்டஸ்ட் செஷன். பட்ஜெட் செஷன் இஸ் த லாங்கஸ்ட் செஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The session was organized by President of India அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் செஷன்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ கிரைட்டீரியா. ஸோ செஷன்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய கிரைட்டீரியா என்னன்னா, ஸோ எவ்ரி இயர் ஷுட் கேரி 2 செஷன்ஸ் அடிஷ்னலி, மினிமம் 2 செஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் 2 செஷனாவது மினிமமா இருக்கணும் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்கூடிய முக்கியமான பாயிண்ட். ஸோ ஆஃப்டர் தட் 2 செஷன் இருக்கு மட்டும் இல்லாமல் the gap between, the maximum gap between the 2 different session is not away from 6 months. சரிங்களா? not beyond the 6 months. அப்ப 6 மாசம் கேப் வந்து மேக்ஸிமம் பீரியட் இருக்கலாம். 6 மாசத்துக்கு மேல கேப் இருக்கக்கூடாது ஒரு செஷனுக்கும் இன்னொரு செஷனுக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வின்டர், அதாவது செஷன்ஸ்க்கு இருக்கக்கூடிய விஷயம். அப்போ ஒரு இயர்ல மினிமம் 2 செஷன், மேக்ஸிமம் கேப் பார்த்தீங்கன்னா 6 months அப்படின்னு நம்ம சொல்லலாம். Then working of the parliament, parliamentary working procedure அப்படின்னு கேட்டா parliamentary activities begin at the time 11 o'clock to 1 o'clock, 2 o'clock to 6 o'clock. இது வந்து ஒரு பிரிஸ்கிரைப்டான டைம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த டைம்ல இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ், ப்ரொசீடிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 different hours. That is called question hour as well as zero hour. So what is the need for the question hour? ஸோ கொஷின் ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஜீரோ ஹார். ஸோ இந்த 2 டிஃப்ரெண்டான ஹாருக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்சியேஷனை பார்க்குறோம். கொஷின் ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஹார் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் த நீட் ஃபார் த கொஷின் ஆர்? கொஷின் கேன் பி ஆஸ்க்ட் டுவர்ட்ஸ் த கவர்மெண்ட் ஆர் அ பர்டிகுலர் மினிஸ்டர் ஃபார் த சச் அன் எக்ஸ்பிளனேஷன். ஒரு குறிப்பிட்ட விளக்கத்திற்காக அரசை நோக்கி வைக்கப்படக்கூடிய கொஷின்ஸ்னு சொல்லலாம். ஸோ கொஷின் ஆர் இஸ் த ஸ்டார்டிங் ஆஃப் த டே. ஒரு டேவோட ஸ்டார்டிங் அப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ அப்போ 11 to 12 வந்து நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் த டே கொஷின் ஆரா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ
ஸ்டார்ட் கொஸ்டின்ஸ், அன்ஸ்டார்ட் கொஸ்டின்ஸ், ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின்ஸ் சொல்லி 3 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஸ்டார்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னா ஓரல் ஆன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர்ஸை பார்க்கலாம். ஸ்டார்ட் கொஸ்டினுக்கு ஓரல் ஆன்சர், வாய் வழியாக பதில் சொல்றது. அன்ஸ்டார்ட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து ரிட்டன் ஆன்சர், எழுத்துப்பூர்வமாக சொல்றது. ஷார்ட் நோட்டீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓரல் ஆன்சர். ஸோ இதுல சப் கொஸ்டின்ஸை பத்தி பேசுறது. அப்ப சப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, ஸோ ஸ்டார்ட் கொஸ்டின், அன்ஸ்டார்ட் கொஸ்டின், ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின் சொல்லும்போது supplementary questions can be asked during start questions. Supplementary questions can be asked during start questions னு சொல்லலாம். So unstarred questionsக்கு no supplementary questions, no supplementary questions, but written answer can be given. So unstarred questionsக்கு. Then பாத்தீங்க அப்படின்னா short notice questions can be given the period less than 10 days. 10 நாட்கள் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. ஓரல் ஆன்சர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் ஸ்டார்ட் கொஸ்டின், அன்ஸ்டார்ட் கொஸ்டின், ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின் சொல்லுவாங்க. சரிங்களா? ஆஃப்டர் தட் ஜீரோ ஹார் இஸ் an important hour in the proceedings of parliament which is introduced by innovation of India தான் முதல்ல ஜீரோ ஹாரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஜீரோ ஹார் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் in the year 1962. The questions raised without any prior notice or prior information, but the questions is based on the national level important questions. So அப்ப தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கேள்விகளை எந்தவித முன் அறிவிப்புமின்றி கேட்பாங்க. அதுக்கு பேர் தான் ஜீரோ ஹார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்ப ஜீரோ ஹார் was introduced by Indian innovation in 1962. சரிங்களா? இந்தியா தான் 1962ல இவங்க அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதோட நோக்கம் என்பதுன்னா நேஷனல் இம்பார்ட்டன்ட் விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பார்லிமெண்டரி ப்ரொசீடிங்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல லீடர்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கு. ஸோ ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆஃபீஸர் ஆஃப் த பார்லிமெண்டோட நீட் என்ன? The house has certain rules and regulations, that is called rules and procedure of the parliament. So rules and procedure of the parliament அப்படின்னு சொல்லும்போது கண்டக்ட் த பிசினஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டக்ட் ஆஃப் பிசினஸ்னா ஒரு ஹவுஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ பேசிக்கா ஸ்பீக்கர்னு ஒருத்தங்க இருப்பாங்க, டெபுட்டி ஸ்பீக்கர்னு இருப்பாங்க. இது வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ்ன்னு அவங்கள சொல்லுவாங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவ்லி இந்த ஹவுஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா லீடர் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ லீடர் ஆஃப் த ஹவுஸ், அதுக்கப்புறம் லீடர் ஆஃப் அப்போசிஷன் சொல்லுவாங்க. இந்த சேம் ஃபங்க்ஷனரி யூஎஸ்ஏல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெஜாரிட்டி லீடர், மைனாரிட்டி லீடர்னு 2 செக்ஷன் இருப்பாங்க. யூஎஸ்ஏல மெஜாரிட்டி லீடர், மைனாரிட்டி லீடர். இதே ஃபங்க்ஷனரி அடிப்படையில இந்தியால லீடர் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு ஒன்றும், லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் இருப்பாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அப்ப லீடர் ஆஃப் த ஹவுஸ் யாருன்னா பிரைமரியா பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பாரு. சரிங்களா? பிரைம் மினிஸ்டர் லோக்சபால இருக்காருன்னா அவரு தான் லீடர் ஆஃப் த ஹவுஸ் இருக்கலாம். சரிங்களா? அவரே வந்து ராஜ்யசபால இருக்காருன்னா அவரு தான் லீடர் ஆஃப் த ஹவுஸ். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம், பிரைம் மினிஸ்டர் லோக்சபால இருக்காரு, he can be a leader of the house. So அவர் வந்து லீடர் ஆஃப் த ஹவுஸா இருக்கலாம். அப்ப ராஜ்யசபால ஒரு predominant லீடரை என்ன பண்ணலாம்னா அப்பாயிண்ட் பண்ணலாம். So prime minister can recommend the predominant leader to the next house அப்படின்னு நம்ம சொல்லலாம். So that is the concept of leader of the house. So next point, USA. So USAல இந்த லீடர் ஆஃப் த ஹவுஸ் எப்படி மென்ஷன் பண்றாங்க? மெஜாரிட்டி லீடர்னு மென்ஷன் பண்றாங்க. ஸோ அதுவே லீடர் ஆஃப் த அப்போசிஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மைனாரிட்டி லீடர் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ லீடர் ஆஃப் அப்போசிஷன் வந்து ஈக்குவல் டு கேபினெட் மினிஸ்டர்ஸ் மென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன்? லீடர் ஆஃப் த அப்போசிஷன் அப்படிங்கிறது கேபினெட் மினிஸ்டருக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும்னா கவர்மெண்ட் ஒரு அப்பாயின்மெண்ட்டை வந்து கொடுக்குறாங்க, ஒரு அப்பாயின்மெண்ட்டை மேக் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படி சொல்லி இருக்கு. அதுல நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 2 இருக்கு. அப்படின்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல ஒரு அப்பாயின்மெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த அப்பாயின்மெண்ட்ல பிரைம் மினிஸ்டர் தலைமையில தான் அப்பாயின்மெண்ட் செலக்ஷன் கமிட்டி இருப்பாங்க. அதுல ஒரு மெம்பரா யார் இருப்பாங்க அப்படின்னா லீடர் ஆஃப் த அப்போசிஷன் வந்து இருப்பாரு. சரிங்களா? சோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். he is equal to cabinet minister, the leader of opposition. The method is introduced in the parliament in the year 1969 தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுக்கான கிரைட்டீரியா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா the leader of the house should carry 1/10 of the seats அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் லோக்சபால 500 சீட்ஸ் இருக்குன்னா 1/10னா ஒரு 50 சீட்ஸை கேரி பண்ண ஒரு டீம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா லீடர் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்றோம். சரிங்களா? அப்போ 1/10 வந்து YB சவான் வாஸ் த ஃபர்ஸ்ட்
லீடர் ஆஃப் அப்போசிஷன் சொல்லலாம் சரிங்களா. 1/10 கேரி பண்ணி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. அப்ப 1969 தான் லீடர் ஆஃப் அப்போசிஷனை கிரியேட் பண்றாங்க. இட் கெட்ஸ் ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் இன் 1977 சரிங்களா. ஸ்டாச்சுட்டரினா சட்ட அங்கீகாரம் வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஆஃப்டர் தட் இந்த இடத்துல நம்ம ஒரு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் வாங்கியாச்சு. ஸோ அதனால the leader of opposition, the officer mentioned in the rules of the house. So rules of the house, parliamentary houseல leader of opposition அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போஸ்ட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப it gets statutory status அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது கான்ஸ்டிடியூஷனலா கொடுக்கலனாலோ ரூல்ஸ் ஹவுஸ் ரூல்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ யுனைடெட் கிங்டத்துல இந்த கேபினெட், அதாவது லீடர் ஆஃப் அப்போசிஷனை என்ன சொல்லுவாங்கன்னா ஷேடோ கேபினெட்னு சொல்லுவாங்க. ஷேடோ கேபினெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவார் ஜென்னின்ஸ் தான் சொல்லுவாரு, the leader of opposition can be another prime minister. பிரைம் மினிஸ்டர் மாதிரி இன்னொருத்தர் அவரோட ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவர் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. This is the function of leader of opposition and as well as leader of the house. Now let's take up with whip. whipனா என்ன? whip அப்படின்னு சொல்லும்போது assume the parliament, ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு ஹவுஸ்ல டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஒரு பார்ட்டிஸ் வந்து இருக்கும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நேஷனல் பார்ட்டி இருக்கு, இன்னொரு நேஷனல் பார்ட்டி இருக்கு, ஸ்டேட் பார்ட்டி, இந்த மாதிரி நிறைய பார்ட்டி இருக்கு. நிறைய பார்ட்டிக்கு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்கன்னா ஒரு பர்டிகுலர் பார்ட்டியோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸை லீட் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன் தான் whip. whip is a specific leader for the specific party members in the specific house. ஸோ லோக்சபால ஒரு கட்சியோட உறுப்பினர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பணியை செய்யக்கூடியவர் whip அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. அப்ப லீடர் ஃபார் த ஸ்பெசிபிக் பார்ட்டி சரிங்களா. the members, the party members in the parliament should obey the order, should obey the direction given by the whip. whip சொல்லக்கூடிய டிரெக்ஷனை, whip சொல்லக்கூடிய ஆர்டரை ஒபே பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா. whip is the posting which is not mentioned in the Constitution of India, neither in the rules of houses. so அப்போ ஹவுசஸோட ரூல்ஸ்லயும் மென்ஷன் பண்ணல, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லயும் whip அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. அப்புறம் எப்படிதான் இது ஃபங்க்ஷன் ஆகுது? இட் இஸ் a convention in the houses. ஹவுஸ்ல போட்டிருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் ஓரியன்டடா இருக்கக்கூடியதுல ஃபங்க்ஷன் ஆகுது. so whip is closely associated with anti-defection law. Anti-defection law nothing but a party member who has been elected to the member of parliament or a member of legislative assembly or a member of legislative council, he took another party without any information to the houses. ஒரு ஹவுஸ் கிட்ட சொல்லாம ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு அந்த எம்பி பதவியோட எம்எல்ஏ பதவியோட தாவிடுறது அப்படின்னா அது கட்சி தாவல். ஸோ அப்போ அவங்களோட எம்பி பதவி அல்லது எம்எல்ஏ அப்படிங்கிற டெசிக்னேஷன் ஆட்டோமேட்டிக்கலி இன்வாலிட் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரிங்களா. ஸோ அப்போ யார் அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவாங்க? அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றது வந்து whip தான் சரிங்களா. whip is the person who raise the complaint against a particular member who jumped from one party to another party. so அததான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. anti defection law is closely associated to the whip அப்படின்னு நம்ம சொல்லலாம். so parliamentary proceedingsல மோஷன்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. so what is the need for the motion? தீர்மானம் சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல கூட ரெசல்யூஷன் நம்ம சொல்லலாம். ஸோ ஹவுஸ் ப்ரொசீடிங்ஸில் ஒரு ரெசல்யூஷன் எதுக்காக பாஸ் பண்ணுறாங்க, அதோட நீட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இட் அஃபிஷியலி நோன் அஸ் மோஷன், பார்லிமெண்ட்ரி மோஷன் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்க்க போகிறது க்ளோஷர் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வாட் இஸ் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் க்ளோஷர் மோஷன்? இட்ஸ் அ க்ளோஷர் ஆஃப் டிஸ்கஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்போ பார்லிமெண்ட்ல ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, அந்த டிஸ்கஷனை எண்டு கொண்டு வரணும் சரிங்களா, முடிவு கொண்டு வரணும். ஸோ அப்போ அதை டிஸ்க்ளோஸ் பண்றோம் சரிங்களா. ஸோ அதுக்காக கொண்டு வரக்கூடிய மோஷன் தான் க்ளோஷர் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ க்ளோஷர் மோஷன் க்ளோஸ் த டிஸ்கஷன் ஆஃப் த பார்லிமெண்ட் செஷன், அதாவது பார்லிமெண்ட்லி ஃபங்க்ஷன் அப்படி நம்ம சொல்லலாம். ஸோ அதில் இருக்கக்கூடிய கேட்டகரியை வந்து 4 கேட்டகரி ஆஃப் நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து சிம்பிள் மோஷன், கம்பார்ட்மெண்ட் மோஷன், கங்காரு மோஷன் அண்ட் கில்லட்டின் மோஷன் அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணலாம். ஸோ what is simple closure? Simple closure need the enough discussion. ஸோ ஹவுஸ்ல enough discussion இருந்துச்சு அப்படின்னா சிம்பிள் க்ளோஷர் நம்ம கொண்டு வரலாம். ஸோ அதை வச்சு தான் நம்ம சொல்லலாம். ஸோ ஹவுஸ்ல வந்து என்ன டிஸ்கஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா சிம்பிள் க்ளோஷர் கொண்டு வராங்க. ஸோ செகண்ட் ஒன் இஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்பார்ட்மெண்ட் க்ளோஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ வாஸ்ட் டிஸ்கஷன் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால இட் கேன் பி டிவைடட் இன்டு தி குரூப் சரிங்களா. குரூப்பா என்ன பண்ணிடுவாங்க, பிரிச்சுருவாங்க. ஸோ நவ் இட் இஸ்
it is converted into the group motion சொல்லுவாங்க. that is not that is considered as compartment motion அப்படி நம்ம சொல்லலாம். So third one kangaroo motion னு சொல்லுவாங்க. kangaroo motions வந்து important classes are taken for the discussion, other classes were skipped அப்படி நம்ம சொல்லலாம். So other classes were skipped அப்படினா important classes மட்டும் நம்ம கேரி பண்ணிக்கிறது அப்படி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? After that guillotine motion nothing but guillotine motion a specific motion. It has discussed and undiscussed classes going to end the closure அப்படி நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ டிஸ்கஸ்டு கிளாஸும் இருக்கட்டும், அன்டிஸ்கஸ்டு கிளாஸோட எல்லாத்தோட சேர்த்து அது வந்து எண்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ க்ளோஷர் has been discussed, அதாவது dismissed அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ சிம்பிள் க்ளோஷர்னா enough discussion, கம்பார்ட்மெண்ட் க்ளோஷர்னா grouped discussion, கங்காரு மோஷனா important classes discussion, then guillotine motionனா discussed and undiscussed classes were going to the closure motion அப்படி நம்ம சொல்லலாம். These are all the functions of closure motion. Next closure is most important, significant closure. There is nothing but no confidence motion. No confidence motion can be introduced only in Lok Sabha. So what is the need to introduce the no confidence motion in the Lok Sabha house அப்படின்னா, ஸோ அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா அப்பர் ஹவுஸ் லோவர் ஹவுஸில் the collective responsibility ன்னு ஒன்று இருக்கும். ஸோ collective responsibility to Lok Sabha. ஸோ அப்போ ஒரு ரூலிங் கவர்மெண்ட் மேலே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் வந்து நான் கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து கொண்டு வருவாங்க. ஏன்னா ரூலிங் கவர்மெண்டோட ஃபங்க்ஷன்ஸ் சரியில்லைன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சு. ஸோ அப்போ இந்த கவர்மெண்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால எலெக்டட் பை த பீப்புள்ங்கிறதுனால லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. கோரம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோரம் அப்படின்னா 1/10 கோரம் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். மினிமம் 1/10 மெம்பர்ஸ் ஆகுது இருக்கணும். அப்போ லோக்சபாவில் ஒரு 50 மெம்பர்ஸ் ஆகுது இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ 50 மெம்பர்ஸ் இனிஷியேட் பண்ணிட்டாங்க, நடக்குது. ஸோ அதில் ஒரு 500 மெம்பர்ஸ் வந்து லோக்சபாவில் இருக்காங்க அப்படின்னா 500ல பாதி 250க்கு மேல ஒரு மெம்பர் 251 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா அந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து சக்சஸ்ஃபுல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆப்போசிட் பார்ட்டி கொண்டு வந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் சக்சஸ் ஆச்சுன்னா the ruling government had been dismissed. அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க, டிஸ்மிஸ்ன்னு சொல்லுவாங்க. சிம்பிளா நியூமரிக்கலா நான் மென்ஷன் பண்ணும்போது the voting beyond the 50% the government will be dissolved அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ அதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ the first non confidence motion is raised against Jawaharlal Nehru. So Jawaharlal Nehru was the prime minister who faced the first non confidence motion அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? highest non confidence motion introduced against Indira Gandhi, that is 12 times. so 12 முறை அவங்களுக்கு எதிராக வந்து கொண்டு வந்திருக்காங்க. after that the first prime minister who gave up his position of prime minister அப்படின்னா அது வந்து VP Singh was the person who dismissed through the no confidence motion அப்படி சொல்லலாம். so after that பாத்தீங்க அப்படின்னா recent timeலயும் no confidence வந்திருக்கு அப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம். so hereafter we are going to for calling attention motion. so calling attention motion has been introduced in the year 1954. it is similar procedure like zero hour has a national importance discussion. so national important matters were discussed during the zero hour. so at the same time the opposition parties are demanded for the calling attention motion to discuss the specific topic, that is called calling attention motion, which is introduced in the year 1954. after that privilege motion raised against the minister if the minister violate the rules and procedure of the law which is enacted, which is given to the power of minister னு சொல்லுவாங்க. சோ அப்போ ஒரு மினிஸ்டரோட பவரை தப்பா அவர் பயன்படுத்துறாரு, அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் அவர் மீறாரா, அவரை எதிர்த்து வந்து கொண்டு வரக்கூடியது பிரிவிலேஜ் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ அதே சென்சர் மோஷன்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதுவும் ஒரு மினிஸ்டருக்கு ஆப்போசிட்டா தான் கொண்டு வரும், ஆனா அவரோட பாலிசி அண்ட் ஆக்ஷனை கண்டெம்ட் பண்றதுக்காக அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ டு கண்டெம்ட் த பாலிசி அண்ட் மோஷன்ஸ் as a polity and actions which raised by the minister அப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். that is censure motion சொல்லுவோம். சரிங்களா? privilege motion as well as censure motion. the third one adjournment motion. adjourn motion அப்படின்னா என்ன? சோ adjournment motion அப்படிங்கிறது ஒரு ஹவுஸை வந்து adjourn பண்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இது வந்து ராஜ்யசபால இன்ட்ரோடியூஸ் பண்ணவே முடியாது, ஸ்பெசிபிக்கலி இன் லோக்சபா மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? லோக்சபா ஒன்லி. then the motion of thanks. so motion of thanks nothing but the presidential speech அப்படின்னு சொல்லுவாங்க, inauguration அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ இனாகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குரூப்ல இருக்க, அதாவது அந்த ஹவுஸ்ல இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து பிரசிடென்டோட ஸ்பீச்சுக்கு வந்து ஒரு நன்றி தெரிவிக்கிறது, தேங்க் பண்றது. ஸோ அதனால வந்து motion of thanks is belongs to the address given by the president அப்படின்னு நம்ம சொல்லலாம். the house members
were introduced for this to thank the government, thank the president அப்படின்னு நம்ம சொல்லலாம். These are all the motions given in the parliamentary procedure. Parliamentary committees ன்னு சொல்லி ஒரு முக்கியமான டாபிக் வந்து பார்க்க போறோம். So what is the need for the committee in parliament? Parliament committees has specific function and examine the procedure and functions taken over by the government. ஸோ ஒரு கவர்மெண்ட் என்னென்ன விஷயங்களை செய்யுது அப்படிங்கிறத ஒரு ஃபங்க்ஷனரி யூனிட்டாக அதை கண்காணிக்க வேண்டிய வேலையை வந்து அது செய்யும். ஸோ அப்போ பார்லிமெண்ட்ரியில் இருக்கக்கூடிய கமிட்டிஸ் வந்து ரெண்டு டைப்ல பிரிக்கலாம், சரிங்களா? ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம், as well as அட்ஹாக் கமிட்டி அப்படின்னு சொல்லலாம். அட்ஹாக் கமிட்டி இஸ் அ ஸ்பெசிபிக் கமிட்டி, டெம்பரரி பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் அது ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் கமிட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். So the committees were divided into the 6 functions, 6 category பிரிச்சிருக்காங்க. The first one is financial committees. Financial committees examines the financial affairs of the government. So after that, departmental standing committee, it scrutinizes the activities taken by the specific department. And the third one, committees to inquire. Committees to inquire, it has some inquiry options அப்படின்னு நம்ம சொல்லலாம். So after that, the fourth one, the committee is to scrutinize and control. ஸ்க்ரூட்டனைஸ் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னா ஹவுஸோட இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸை பற்றி பேசுது. தென் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் ஆர் அ பிஸ்னஸ் ஃபார் த ஹவுசஸோட டே டு டே ஆக்டிவிட்டி ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. 6 ஒன் வந்து ஹவுஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, த மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த 6 ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. The specific one is financial committees. Financial committees can be divided into the 3 parts, furtherly divided into 3 parts. A public accounts committee, estimates committee, committee on public undertakings அப்படின்னு சொல்லி 3 இருக்கு. ஸோ அப்போ பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டினா என்ன? The audit given by the CAG, audit report given by the CAG. CAG nothing but Comptroller Auditor General. So he was the person who evaluate the units or a functional procedure for the என்ன சொல்லுவோம்னா அந்த இவங்க எப்படி சொல்லுவோம், ஃபினான்சியல் அஃபேர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபங்க்ஷனல் யூனிட் ஃபார் த ஃபினான்சியல் அஃபேர்ஸ் அண்ட் ஆடிட் ரிப்போர்ட்ஸ்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ அப்போ சிஏஜி ரிப்போர்ட்டுங்கிறது ஃபினான்சியல் ரிப்போர்ட்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அதை இவால்வேட் பண்ணக்கூடிய ரைட்ஸ் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பெசிபிக் கமிட்டிஸ் PAC. PAC is expandedly called as Public Accounts Committee. Public Accounts Committee ன்னு சொல்லலாம். It was initiated in 1921. சரிங்க, 1921ல தான் இதை இனிஷியேட் பண்றாங்க. Under the Government of India Act 1919. சரிங்களா, 1919 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1921ல தான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடந்ததோ நமக்கு தெரியும். So after that it has 22 members which divided 15 for Lok Sabha, 7 for Rajya Sabha. So no minister should be included in the Public Accounts Committee. The ministers will not be never included in the committee. So அதுக்கப்புறம் this committee has specific 1 year term. ஒரு வருஷம் வந்து அதுக்கு வந்து டேர்ம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? ஸோ இந்த கமிட்டியில் அப்பாயின்மெண்ட்ஸை யார் பண்ணுவாங்க? ஸோ ஸ்பெசிபிக் அப்பாயின்மெண்ட்ஸ் மேட் பை த ஸ்பீக்கர் வந்து சொல்லுவார். ஸோ ஆஃப்டர் தட் 1967க்கு அப்புறம் இந்த கமிட்டியோட சேர்மன், அதாவது PAC கமிட்டியோட சேர்மன் ஒரு அப்போசிங் பார்ட்டிலேருந்து ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? ஸோ CAG ரிப்போர்ட், PACயோட ஃபங்க்ஷனல் பேசிக் ஃபங்க்ஷன்னா டு இவால்வேட் CAG ரிப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். CAG ரிப்போர்ட் இவங்ககிட்ட எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் CAGக்குன்னு ஒரு பவர்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதன்படி அவர் CAG ஆடிட் ரிப்போர்ட்டை பிரசிடென்ட் கிட்ட சப்மிட் பண்ணிடுவார். பிரசிடென்ட் எங்க சப்மிட் பண்ணுவார் அப்படின்னா பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணுவார், சரிங்களா? ஸோ அந்த பேசிஸ் வச்சு தான் நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்றோம். தட் இஸ் கால்டு பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. இட் வாஸ் ஆர்கனைஸ்ட் பை த ஸ்பீக்கர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? லோக்சபால ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கமிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The committees in the parliament அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் பார்த்துருக்கோம். Now let's take up the estimate committee. So what is the need for the estimate committee? The name itself says the estimation of the budget, சரிங்களா? ஒரு பட்ஜெட்டோட எஸ்டிமேஷன் எப்படி இருக்கும், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்ஸோட நீட் எப்படி இருக்குங்கிறத எவால்வேட் பண்ணக்கூடிய ஒரு கமிட்டி தான் எஸ்டிமேட் கமிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? ஸோ எஸ்டிமேட் கமிட்டி ஆல்சோ ஆரிஜினேட்டட் இன் 1921. ஸோ இதுவும் 1921ல தான் ஸ்பெசிஃபிக்காக ஃபினான்சியல் கமிட்டியில் ஆரிஜினேட் ஆகுது, ஸ்டாண்டிங் கமிட்டியில். பட் இது வந்து ஒரு கம்பைன்டு கமிட்டியாக இருந்துச்சு, பின்னாடி இதை தனியாக இருந்து பிரிச்சாங்க, சரிங்களா? இட் வாஸ் ரெக்கமெண்டட் பை ஜான் மாதாய் கமிட்டி. ஜான் மாதாய் கமிட்டி ரெக்கமெண்டட் இட் இன் 1950. Initially the estimate committee consists of 25 members.
Now the estimate committee can be increased to 30 Lok Sabha members அப்படி நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ ஜான் மாதாய் கமிட்டி என்ன பண்ணுச்சு அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதில் 1950 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இனிஷியலாக 25 மெம்பர்ஸ் இருந்தாங்க, 25 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 30 மெம்பர்ஸ்னு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? த எஸ்டிமேட் கமிட்டி கன்சிஸ்ட் ஆஃப் 30 மெம்பர்ஸ். சரிங்களா? பட் ஒன்லி லோக்சபா மெம்பர்ஸ், லோக்சபா மெம்பர்ஸ் மட்டும்தான் இதில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் நோன் ஆஸ் லார்ஜஸ்ட் கமிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ ஓல்டஸ்ட் கமிட்டின்னு கேட்டா பிஏசி நம்ம சொல்லலாம். சரிங்களா? பிஏசி இஸ் த ஓல்டஸ்ட் கமிட்டி. எஸ்டிமேட் கமிட்டி இசி இஸ் த லார்ஜஸ்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லி டிஸ்டிங்விஷ் பண்ணலாம். ஸோ ஆஃப்டர் தட் பட்ஜெட் அண்ட் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ்டிமேட் கமிட்டி. எஸ்டிமேட் கமிட்டியாக இருக்கட்டும், பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியாக இருக்கட்டும், இதுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான சிமிலாரிட்டிஸ் என்ன அப்படின்னா each carries 1 year's term. No ministers can be included in the both committee, PAC as well as estimate committee அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறக்கூடிய, அதாவது அப்பாயின்ட் பண்ணுறது, மெம்பர்ஸ் அப்பாயின்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியாக இருக்குன்னா ஸ்பீக்கர் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ லோக்சபாவோட ஸ்பீக்கருக்கு தான் அதிகமான அத்தாரிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். த நெக்ஸ்ட் கமிட்டி இஸ் கால்ட் கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ். So public undertakings, what is the meaning for the public undertakings? The industries which run by the government of India. So government of India க்கு சொந்தமான industries அப்படினு சொல்லலாம், அல்லது the financial oriented institutions அப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதன் அடிப்படையில் கிருஷ்ண மேனன் கமிட்டி recommended the committee on public undertakings in 1964. Further in 1974 the members were increased அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இனிஷியலா 15 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. 15 மெம்பர்ஸ்ல 10 from லோக்சபா, 5 from ராஜ்யசபான்னு இருந்துச்சு. சரிங்களா? இது வந்து 1974ல சேஞ்ச் பண்ணிடுறாங்க. 22 மெம்பர்ஸ் were the part of the committee on public undertakings ன்னு சொல்லலாம். so it divided 15 for லோக்சபா, 7 for ராஜ்யசபா அப்படின்னு சொல்லலாம். 7 members அந்த இடத்துல பிராக்கெட்ல என்னன்னா the ராஜ்யசபா members cannot be appointed as the committee chairman அப்படின்னு நம்ம சொல்லலாம். so is the specific significant point here, the ராஜ்யசபா members are not able to appointed as a chairman of committee on public undertakings அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் யூனிட்ஸோட அண்டர்டேக்கிங்ஸோட ஆடிட்ஸை பார்க்கறது தான் இதோட ஃபங்க்ஷன் சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் கமிட்டி வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டின்னு சொல்லலாம். டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டி which introduced in the year 1993, which introduced 17 kind of departmental committees. சரிங்களா? 17 கமிட்டிஸ் இருந்துச்சோ 17க்கும் தனித்தனி மெம்பர்ஸ் இருப்பாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு each committee consists of 31 members. Each committee consists of 31 members, can be divided into the two part. Lok Sabha consists highest member 21, Rajya Sabha consists 10 members. Totally பாத்தீங்க அப்படின்னா 31 members ன்னு சொல்லலாம். Now the 17 departmental committees increased into 24 in the year 2004. சரிங்களா? so 2004ல 24 committees ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்பாண்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? so அப்படி இருக்கக்கூடிய 24 committeesல 8 கமிட்டிஸா கம்பைன்டு கமிட்டிஸா 8 கமிட்டிஸ் ராஜ்யசபாவோட ரெஸ்பான்சிபிலிட்டிலையும், லோக்சபால பாத்தீங்கன்னா 16 கமிட்டிஸ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸா கொடுத்தாங்க. இது மெம்பர்ஸ் கிடையாதுங்க. அப்ப கமிட்டி மொத்தமா 24 கமிட்டி, ராஜ்யசபாவுக்கு 8 கமிட்டி கொடுத்துட்டாங்க, லோக்சபாவுக்கு 16 கமிட்டி கொடுத்துட்டாங்க. ஈச் கமிட்டி ஒவ்வொரு கமிட்டிலையும் 31 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ லோக்சபால 21, ராஜ்யசபால 10 கமிட்டிஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிபிக் மெம்பர்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல நீங்க சொல்லும் போது இந்த ஸ்பெசிபிக்கா எஸ்டிமேட் கமிட்டி தான் லார்ஜஸ்ட் கமிட்டின்னு சொல்றீங்களா? ஏன் அப்படின்னா அது லோக்சபா மெம்பர்ஸ் மட்டுமே வச்சிருக்கு. லோக்சபா மெம்பர்ஸ் மட்டுமே வச்சு 30 மெம்பர்ஸ் வச்சிருக்கிறதுனால இந்த ஸ்பெசிபிக் கமிட்டி இஸ் த லார்ஜஸ்ட் கமிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். Thank you. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.